ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சார். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லக்கி ஃபைன்ஸ் பான் ஷாப் அப்படின்னு ஒரு ஹாரர் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இந்த ஹாரர் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பான் ஷாப்பில் நைட் ஷூட் போகிறோம் கைஸ். சரி, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இரவு 12:12, அதாவது பார்த்தீங்கன்னா நடுராத்திரி 12 மணி ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு எதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் ஷிஃப்ட்டு. சரி, அங்கே நடக்கிற சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லக்கி ஃபைன்ஸ் பான் ஷாப் இந்த கடையில் தான் வேலைக்கு செஞ்சுருக்கோம் போல். அது பார்த்திங்கன்னா பழைய பொருள்லாம் வந்து விற்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து வந்திருக்கோம். சரி, ஓகே. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா காலைல 6 மணி வரைக்கும் வந்து பஸ்ஸே காலைல 6 மணி தான் அடுத்த பஸ் வருமா. அதாவது நான் சீக்கிரமே வந்து இந்த ஷிஃப்ட்டை முடித்தாலுமே எனக்கு வந்து வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து பான் ஷாப்பை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு எம்ப்ளாயிட்ட போய் பேசுகிறோம், அதாவது பேசணும் அப்படின்றான். ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்தாச்சு. ஓகே ஓகே, கன்னெல்லாம் வச்சுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைஃபிள் போடு, தரமான கடையாக இருக்கா, கிட்டாரு பயங்கரமாக இருக்குது. ஹாய், எப்படி இருக்கா? என்னோடய பேர் டான். ஓகே சார், உங்கள் பேர் டானா? ஓகே, நீ கொஞ்சம் லேட்டாக வந்துருக்க. ஆமாம் சார், கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டேன், சாரி. ஒன்றும் இல்லை சார், ஃபஸ்ட் நாள் வரேன், கொஞ்சம் வழி தெரியாமல் சுற்றிட்டேன், அதான் லேட் ஆகிட்டு, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்கிறீங்க. சரி, இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, நைட் ஷிஃப்ட் கடுப்பாக இருக்காதா என்ன? அது ஒன்றும் இல்லை, நீ வரல, அதான் சந்தோஷப்பட்டேன். நியூ மெம்பர் நம்ம ஃபேமிலிக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே போக வேண்டியிருக்கு. உனக்கு நீ என்ன பண்ணுன்னு தெரியும்ல. அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, சிண்டர் ஃபால் கில்லர் இங்கே வராமல் பார்த்துக்கோ. என்னது சிண்டர் ஃபால் கில்லர் தெரியாதா? அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு எல்லோ ஷர்ட் போட்டு வருவான். இந்த மாதிரி நைட் டைம் வேலை பார்க்குற எம்ப்ளாயி எல்லாம் போட்டு தெளிடுவான், அதுவும் ஃபஸ்ட் நாளே. என்னையா சொல்கிற? ஏய், சும்மா சொன்னேன். சரி, உன் மூஞ்ச பார்க்கணுமே அந்த டைமில். என்ன சார், விளாண்டுருக்கீங்களா? சரி விடுங்க. சரி, ஒன்று சும்மா தான் சொன்னேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. சரி, ஓகே, நான் உனம்மா நாளைக்கு பார்க்குறேன். இல்லைண்ணா இல்லை, புரியல. என்னது இல்லைண்ணா? ஏய், சும்மா சொன்னேன்டா, நான் போயிட்டு வரேன், நிஜமாக தான். சிவன் வந்து ஒரு மாதிரி விட இருக்கேன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லேட் நைட் ஷிஃப்ட்டில் வந்த மாதிரி பயமுறுத்த பார்க்குறான், நம்மளை பயமுறுத்த. ஓகே, சரி, இதான் பார்த்தீங்கன்னா கடை. இங்கே ஒரு பிசி இருக்குது. ஓகே, பிசி பரவாயில்லையே, கடை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பான் ஷாப்பாக மொக்கையாக இருக்குன்னு நினச்சேன். அந்த ஆள் கொஞ்சம் சரியில்லையே. சரி, ஏதோ ஒன்று, நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்றான். ஓகே, அவன் ஃபன் பண்ணிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வச்சு. சரி, ஓகே, இங்கே ஒரு பிசி இருக்குது, தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் பான் ஷாப்பாக மொக்கையாக இருக்குன்னு நினச்சேன். இருங்க, ஓகே, கஸ்டமர் வெயிட் பண்ணணும் அப்படின்றான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாரு, சோஃபா பாரு, டிவி, பிசி, என்னடா அது? இங்கே ஒரு பிசி செட்டப், அங்கே ஒரு பிசி செட்டப், போலீஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். கடை தரமாக இருக்குது கடை. ஓகே, நான் நினச்சது தான் அப்படின்றான். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான் ஷாப்புக்கு இந்த நேரத்தில் யாரா வருவா அப்படின்றான். கரெக்டு தான். சரி, இந்த டைமில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து தரையை துடைப்போம் அப்படின்றான். எல்லா கடையிலையும் இதை வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரையை துடைக்கணும், ஜன்னலை துடைக்கணும், எல்லாமே பண்ணணும். குப்பை இதை இருங்க, மாப்பு எங்கே இருக்குது? மாப்பு இப்படி இங்கே தான் இருக்கு. அண்ணா இருக்குது. மாப்பு எடுத்து மாப்பு போட்டுற வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பு போட்டுற வேண்டி தான். ஓகே ஓகே, ஃப்ளேர் கன்று போடு, எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. சரி, போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு போடு, எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில். செகண்ட் ஹேண்டாக இருந்தாலுமே எல்லாம் புதுசு மாதிரி தரமாக இருக்குது. ஓகே, கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் போல எல்லாம். இங்கே பாருங்க, ஃப்ளேர் கன்று, டிவி, ஒரு ஆக்ஸ் ரத்தமாக இருக்குது. ரத்தமாக என்ன இளவு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் லைட்டு இதுங்க, இது க்ளீன் பண்ணிடும். ஓகே, க்ளீனிங்காக போட்டாச்சு. என்ன டோர் திறந்து கிடக்கு? ஏன்னா டோராக போட்டு போக மாட்டிங்களாடா? அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், டேனு. டோராக போட்டல. சரி, ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு க்ளீனிங்காக போட்டுற வேண்டியதாக இருங்க. க்ளீனிங்காக போட்டாச்சு, முடிஞ்சு. இன்னும் ஒரு பாயிண்ட்டு தான், அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எங்களுக்கு இருக்குது. அங்கே இருக்கா? இருங்க. ஓகே, வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா சுத்தம் தான் நமக்கு என்னையுமே சோறு போடும். சோறு போடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சுத்தத்தை தான் பார்க்கணும். சரி, ப்ரூம், அதாவது இந்த இதுக்கு பேர் என்ன, ப்ரூமு. இந்த ப்ரூமை கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு கவுண்டரில் வெயிட் பண்ணணுமா, கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வாங்க கஸ்டமர். நைட் டைம் யாரா பான் ஷாப்புக்கு வருவா? கடுப்பு தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்றான். ஏன்னா கஸ்டமருக்கு வெயிட் பண்ணுற டைமில், ஏன்னா யாரும் வர மாதிரி தெரில அப்படின்றான். சரி, ஓகே, ரெஸ்ட்டை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இரவு 1 மணி. 1 மணியே திக்காக போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டீலாக நடக்க போகுது ஏதோ. ஓகே, ஒருவேளை சிண்டர் ஃபால் கில்லர் வந்துடுவானா அவன் சொன்ன மாதிரி? இதான் என்னோடய வாழ்க்கையா?
ஒரு சேராவது தாரீங்களாடா உட்கார்றதுக்கு அப்படின்றான். கரெக்டு தான். இந்த ஆல் நைட் நின்றுட்டே தான் இருக்கணுமா? என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே பண்ண. ஓகே, அவனை வாரானா ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, இவனை வந்துட்டுருக்கான். ஸோ ரெடியாக இருப்போம் அப்படின்றான். அவன் ரெடியாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ஆர் வெல்கம் சார், வெல்கம் டு என்ன லக்கி ஃபைன்ஸ் பான் ஷாப். வாங்க, உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்மள்கிட்ட இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷனில். ஓகே, மவுஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பேப்பரை சுருட்டி வச்ச மாதிரி இருக்குது. வாங்க சார், வாங்க சார், வெல்கம் டு லக்கி ஃபைன்ஸ். ஒரு என்ட்ரி கொடுப்போம் டக்குன்னு. ஓய் ஹலோ, வாங்க வாங்க, என்ன ஸ்லோ மோஷன் நடந்து வரீங்க? ரஜினியா? வாங்க வாங்க வாங்க, ரஜினி சார் மாதிரி வரீங்க, வாங்க. வெல்கம் டு லக்கி ஃபைன்ஸ் பான் ஷாப் சார். ஹவு கேன் ஹெல்ப் யூ? ஹவு கேன் ஹெல்ப் யூ? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், என்னடா என்கிட்ட ஒரு விஹெச்எஸ் பிளேயர் இருக்குது சார், அது விற்கலான்னு வந்திருக்கு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் டிவிடி யூஸ் பண்ணுறாங்க, நானும் டிவிடி மாறலான்னு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். டேமேஜ்லாம் ஆகலை சார், நல்லா தான் இருக்குது, ரொம்ப பழசும் இல்லை. ஸோ இது வந்து என்னோடய டேப்பும் நான் கூட கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு எவ்வளோ தருவீங்க சார்? ஓகே, $60 கொடுக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ $60 கொடுத்தா வாங்கலாம். இதை $60 கொடுத்து வாங்குற அளவுக்கு விஹெச்எஸ் ஒர்த்து கிடையாது. ஏன்னா பழசு வேறு, வேண்டாம், ரிவ்யூஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி சார், என்னென்னா இது வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை. இது வந்து லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. நான் இதை வந்து எந்த ரீசேல் வேல்யூவும் கிடையாது. என்ன சார், எதுவுமே தர மாட்டிங்களா? சாரி சார். சரி ஓகே, நான் இதை குப்பையில் தான் போடணும். தேங்க்ஸ் சார். சரி ஓகே சார், சாரி சார், தப்பாக நினச்சிக்கேன். குட் நைட். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து $60 கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. உண்மை தான், தப்பாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கஸ்டமர் வந்திருக்காரு, இருந்தாலும் $60 வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு $2 $3 கூட சரி, $60 ஒர்த்து கிடையாது. $60 எவ்வளோ வரும் தெரியுமா? $10 $1 $100 கிட்ட வருது. $60 $6000 வருது ஃப்ரெண்ட்ஸ். $6000 வருது. வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாம் 5000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், தெரில. வேண்டாம், அவ்வளோவெல்லாம் கொடுத்து அங்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. வேணால் ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு பட்ஜெட் கிடையாது கடையில். தெரில, ஒரு நாளைக்கு பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, எவ்வளோன்னு தெரில. இருங்க. ஓகே, ஒரு பிரேக் எடுக்கலான்றான். ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரேக்கு. சரி, எப்படி வரமாட்டாங்க வேணும். சரி ஓகே. பட்ஜெட்டா? ரெஜிஸ்டர் பிட் கன்ஃபியூஸ் ஆகிட்ட பட்ஜெட். ஓகே, பட்ஜெட்டு டவுட் ஆகிட்டான். டேனுக்கு ஃபோன் அடித்து பட்ஜெட்டை பற்றி கேட்கலான்றேன். இப்போ தான் பட்ஜெட்டை பற்றி பேசினேன், அவனும் பட்ஜெட் அப்படின்ட்டான். ஓகே, டேனுட்டா? அடி டேனே ஓய் புது பையா, என்ன? ஒன்றும் இல்லை டேனு, அந்த எழுப்பினது தப்பாக நினச்சிக்காத, பரவாயில்ல சொல்லு. அதாவது பட்ஜெட்னு ஒன்று ரெஜிஸ்டரில் பார்த்தேன், அதை பற்றி எனக்கு சரியாக புரியலை, அதான் ஃபோன் அடித்தேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தார், அவர் வந்து $60 வந்து விஹெச்எஸ் பிளேயர் கேட்டார். பார்த்துக்கோ, அது வந்து பட்ஜெட்டோட ஹாஃபில் இருக்குது. அதை கொடுத்தது வாங்கினா கரெக்டாக இருக்காது, அதான் யோசிச்சுட்ருக்கேன். கரெக்டு, நீ சொல்கிறது அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான விலையாக இருக்கணும். அதாவது ஃபினான்ஷியல் இப்போ கொஞ்சம் சரியில்லை நம்ம கடையில், அதனால் ஓனர் வந்து ஒரு பட்ஜெட் லிமிட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நீ கரெக்டாக அந்த பொருளுக்கு ஏற்ற ப்ரைஸை வந்து நீ கரெக்டாக போடணும் ப்ராஃபிட்டோட. ஒன்லி நீ என்ன மாதிரி பொருளை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ரீசேல் வேல்யூ இருக்க பொருளை மட்டும்தான். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக பட்ஜெட்குள்ளே இருக்கணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். $60 விஹெச்எஸ் பிளேயர் வந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு பேட் ப்ரைஸ் தான். டிவிடி வந்து அதை விட சீப்பாக இப்போ கிடைக்கும். ஓகே ஓகே, புரியுது. இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஏன்னா நான் வந்து வாங்கலை. தேங்க்ஸ், வெல்கம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அவன் வந்து 2 மணி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். $60 கொடுத்துருந்தா வைங்க, லாஸ் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஃபாரின் யூடியூபர் லைவ் பார்த்துட்ருக்கான். ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர் தான், சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நம்மளும் இவர் அளவுக்கு பெரிய யூடியூபர் தான். இவர் வந்து ஒரிஜினல் யூடியூபர் தான் நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்காரு, அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றான். கரெக்டு தான். ஓகே, லைவ் பார்த்துட்ருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பசிக்கு தான் இப்போ அவனுக்கு. ஓகே, வெளியே வெண்டிங் மிஷின் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்றான். ஓகே, காசு எதுவுமே கொண்டு வரல. சரி, அதுக்கு நான் கொஞ்சம் ரெஜிஸ்டர்லேருந்து பணம் எடுத்தால் யாருக்கு தெரிய போகிறது? பேதியில் போவோம். அடி திருடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கொஞ்சோண்டு காசு எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். பாய். சரி ஓகே, என்ன பண்ணுறது, எடுத்து தான் ஆகணும். பசிக்குது, காசு ஃப்ரெண்ட்ஸ் $40 எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். $40. ஐயோ, $40 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமான காசு. வேண்டாம், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டன் வச்சுட்டா ஓகே தான். இவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறான்னு தெரில. இதுவே பெரிய தப்பு, யார் அந்த விஷயத்த பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தப்பு. ஓகே, வெண்டிங் மிஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெண்டிங் மிஷினை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன சாப்பாடு எது? டிஸ்கஸ்டிங்கா? பார்க்க அருவருப்பாக இருக்குன்றான். ஓகே, மிச்ச காசை வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கானா? ஏதியில் போவோம். ஏழை எப்படி பண்ணுற? என்னடா சவுண்டு? ஏதோ தூரத்தில் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இருங்க, டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? பண்ண முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். பசிக்குது. எங்கே வைக்கணும்? பெஞ்சில் வைக்கணும்னா டேபிள். இதே டேபிள் இல்லையா? ஓ, இங்கே இருக்கா? இருங்க. சாப்பிட்றா. இதுக்கு வாங்கிட்டோம் வைக்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காசு செலவு வச்சுருக்கானா? என்னடா இது? பசிக்குதுன்னா சாப்பிடவே இல்லை. சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாப்பிட மாட்டான் போல. இவனை நம்பி பிரோஜனம் கிடையாது. சரி, கஸ்டமர் வராங்களோ வெயிட் பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுறது? இவனா ஏதோ ஒரு கார் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு இது. பக்கா? நல்லா கேட்டிங்கன்னா டங்கு டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அது நம்ம கேரக்டர் நடக்கிற சவுண்டு தான் பக்கா இப்படி கேட்குதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்னையா நடக்குது இங்கே? ஓ சார், சாரி ஜம்ஸ்காரை நான் பயப்படல. சரி, மறந்துட்டேனே சார். பயப்பட சார், பயமுறுத்திட்டீங்க சார் நீங்கள். நான் கவனிக்கலையே. தம்பி, தப்பாக நினச்சிக்காதப்பா, பயமுறுத்திட்டேன் உன்னை. இருக்கட்டும் சார். நான் வந்து இங்கே ஒரு கிட்டார்ப்பா வாங்கலான்னு வந்தேன். என்னோடய பேரனுக்கு பிறந்தநாள்ப்பா. ஓ அப்படியா சார்? சரி. இவ்வளோ லேட்டாவா? அதான் டவுட்டாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப தூரம் ஒரு ட்ரிப்பிலேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு வரேன். சரி, ஒரு கிட்டாரோட விலை எவ்வளோ? அது $20 சார். $20. கரெக்டாக $20 தான். கம்மி தான். ஓ சூப்பர்ப்பா. ஒன்று $20 தானா? ஒரு பீஸ் கொடு. ஓகே சார். இல்லைங்க, கொடுங்க. ஜம்ஸ்கேர் பண்ண ட்ரை பண்ணார், நான் கவனிக்கலை. சார், மனசு கஷ்டப்பட்டுருக்கோம். சரி விடுங்க சார். முதலே சொல்லியிருந்தா நான் பயந்துருப்பேன். சொல்லவே இல்லைண்டா. இருங்க, கிட்டார் எங்கே இருக்குது? ஓ, கிட்டார் அங்கே இருக்கா? இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புக்கு மாதிரிலாம் என்னமோ வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில. புக்கா இல்லை சிடி பிளேயரான்னு தெரில. சிடி போடுவோம் பார்த்தீங்களா? அதான் தெரில. சரி, கீழே இருக்க கிட்டார் எடுத்து கொடுப்போம். எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க முடியல. என்னடா அது? இதானே கிட்டாரு? இதுக்கு பேர் வேறு எதுவும் இருக்கா? ஓஹோ, கடைசி உள்ள பீஸ் தான் எடுக்க முடியுமா? சரி, இந்தாங்க சார் கிட்டார். இந்தாங்க உங்கள் கிட்டாரு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. இந்தாங்க காசு. தேங்க்ஸ் சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், போகும்போது டோரை மட்டும் சாத்திட்டு போயிருங்க சார். ஏன்னா போனோம் யாருமே சாத்தவே இல்லை. சும்மா உங்கள் பாட்டு போகிறாங்க. சாத்திட்டு போயிருங்க டோரை. ஓகே. தாத்தா வந்து அவன் பேரனுக்காக கிட்டார் வாங்கிட்டு போகிறாரு சார். இது போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு போட்டோம். சந்தோஷமாக. கிட்டார் மாசாக இருக்கும் சார். புது கிட்டார். பெரிய மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள் சார். என்ன சார், டோரை பூட்டிட்டு போச்சோன்னா அவர் பாட்டு திறந்து போட்டு போகிறாரு. என்ன சார்? எத்தனை வாட்டி இப்போ போன வாட்டி போனாலும் டோரை இது பண்ணிட்டு போனான். இப்போ நானும் போய் பூட்டியிருக்கேன். ஓகே, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டாருக்கு கரெக்டான ப்ரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் வந்து அழுக்காக இருக்கான். அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணுமா. அப்போ தான் வந்து வெளியே இருந்து கஸ்டமர் பார்க்கும்போது பொருட்கள்லாம் க்ளீனாக தெரியுமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாஞ்சு எங்கே இருக்குது? ஸ்பாஞ்சி இங்கே தான் இருக்குது. ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையும் வந்து நைட் டைம் வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதான் சாக்கு. நைட்டு நேரத்தில் இவங்களுக்கு பான் ஷாப்பில் வந்து வாங்கணும்னு தோணுது. அதுவும் சேல்ஸ் போகுதுன்னு நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே, ஜன்னலை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டே இருக்கேன். க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஜன்னல் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ஜன்னல் க்ளீனிங். ஓகே, க்ளீனாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி இந்த டோரில் க்ளீன் பண்ணாண்டா, இதை க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே, 5 அவ்வளோதான். அடுத்து இன்னும் 1 2 3 4 5 அவ்வளோதான். லாஸ்ட்டாக 2 ஜன்னல் இருக்குது. டக்குன்னு எவனும் மூஞ்சி மட்டும் நின்றாங்க தம்பிகளா. தப்பு, அது ஜம்ஸ்கேர் கொடுக்கக்கூடாது. ஓகே, சரி ஓகே. க்ளீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனாக போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சை கொண்டு அதே இடத்துல வைக்கணுமா. ஓகே, துப்பாக்கிலாம் இருக்குது. எவனா வந்தால் போட்டுடலாம். ஆனால் ஒரிஜினல் துப்பாக்கியா இல்லை யாருக்கு என்னன்னு தெரில. ஒரிஜினல் துப்பாக்கியாக இருந்தால் நல்லது. வாய்ப்பில்லை. சரி பாவம். நெக்ஸ்ட்டு கஷ்டப்படுற வரைக்கும் அப்படியே ஒரு வெயிட்டிங்கை போடுறேன். அதான் இதை பற்றி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் நானாக பண்ணுறேன், அதாவது வேலைக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்றான். நல்லா உண்மையாக இருந்தேன். ரெஜிஸ்டர்லேருந்து 40 நாள் ஆட்டையை போட்டுக்கிட்டு இரவு 3 மணி தான் பார்த்திங்கன்னா சம்பவம்லாம் நடக்கும். இந்த கொலை
பேய் பேயெல்லாம் வாக்கிங் போகிற டைம் ஃப்ரெண்ட்ஸ் இது. பேய் வந்து ஃபேமிலியாக வாக்கிங் போகும். ஓகே, இவ்வளோ போராக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்றான் நைட் ஷிஃப்ட்டு. சரி, இந்த மாதிரி கடுப்பான ஒரு நாய்ஸ் வேறு கட்டிகிட்ருக்கான். ஸ்ட்ரேஞ்சாக இருக்கான். அது என்ன நாய்ஸு? ஏதோ மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அடா பாவி, இந்த நேரம் பார்த்தாடா கரண்ட்டு போகணும். ஜென்ரேட்டர் இல்லையாடா ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் பாக்ஸை செக் பண்ண சொல்கிறான். டேய் தம்பி, இது வந்து ஒன்று வெளியே வர வைக்கிற சதி. சைக்கோ கொலகாரன் சிண்டர் செம்மனா சிண்டர்லாம் இல்லைடா, சிண்டர் மேனா ஏதோ சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொலகாரன் நிற்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா ஏய், சரி என்ன பண்ணுறது, நம்ம வேலை நாய் போச்சு, இருட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. அண்ணே விட்டுருண்ணே, நானே வந்து 5க்கும் பச்சு சாரி ஒரு 5 10க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்தேன். $40 எடுத்தது தப்பு தான், $40 எடுத்தது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக என்னைய பலி வாங்கிறாதீங்க, பலி கொடுத்துறாதீங்க, உங்களை நம்புகிறேன். ஆஹா இவன் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன் எழுதி வச்சுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சைக்கோ கொலகாரன் எவனும் இருக்காண்டா. ஆஹா, இதை பார்த்துமாடா பயப்படலவே. அவன் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் நிக் உண்டாடா டே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எவனும் நிற்கிறான். ஆஹா டேய், எவனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடைக்குள்ளே பதுங்கியிருப்பான், உள்ளே போனோன்னு போட்டுருவான் கண்டிப்பாக. எவனும் நின்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஓட்டான். சைக்கோ கொலகாரன் தான் கன்ஃபார்ம். சிண்டர்லா கில்லர் தான் அவன், சிண்டர்லா கில்லர் தான் அவன். சிண்டர் மேனா சிண்டர் ஃபாலா ஏதோ சொன்னான். எம்மாடே, இந்த பேக்கை பார்த்து பயந்துட்டேன். எவனோ இரு நீயால பூ ஏமல எப்படி நான் சைக்கோ கொலகாரனா நீ? என்ன பண்ணிட்டுருக்கேங்க? ஆடிக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி, மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இருந்துச்சு. எது நான் பயந்ததா? ஓ மூஞ்ச பார்க்கணுமே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீ தானே அது? ஆமாம், எல்லாமே நான் தான். மக்கா, இது லாட்டு கிடையாது. இங்கேருந்து வெளியே போகும்போது நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன் இப்போ. ஓகே கோவப்படாத, நான் இனிமேல் உண்மையிலே போகிறேன் சரியா? நான் கிளம்புறேன். இல்லை ஏழை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? யூடியூப்பில் ப்ராங்க் வீடியோலாம் பார்த்து கெட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எல்லாரையும் ப்ராங்க் பண்ணிட்டு தெரிஞ்சிட்ருக்கான். இன்றைக்கி தானே வேலைக்கு சேர்ந்து இவன் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். என்னைய ப்ராங்க் பண்ணிட்டாடாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? திருந்த மாட்டீங்களாடா? சரி, இவன் வந்து கொஞ்சம் கடுப்பான ஆள் தான் போல். இந்த ஓனர்கிட்ட சொல்லி இவனை வேலையை விட்டு தூக்கணுன்றாடே. அவ்வளோலாம் போகுதுடா, இவன் ப்ராங்க் தானே பண்ணான், அதுக்கே இப்படி? அவன் தான் நமக்கு முன்னாடி வேலையில் இருந்தான், அவனை போய் தூக்கணுன்றா. நீ சொன்னால் ஓனர் கேட்டு வரானே. ஓ கஸ்டமர் வர போல அப்படின்றான். ஓகே எவனோ வரான் ஃப்ரெண்ட்ஸ், காரட்ஸ் வரான். இன்னும் விட்டா கடையடி சொல்லிடுவோம் உங்களுக்கு. யார்? ஆஹா, ஒருத்தன் லியான் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். லியான் ரெசிடென்ட் ஈவில் லியான் மாதிரி வரான். வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார் நைட் நேரத்தில்? சைக்கோடாக இருந்தானே நீ? வெல்கம் டு லக்கி ஃபைன்ஸ் பான் ஷாப் சார், வெல்கம். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிக்கோங்க. என்கிட்ட ஒரு வீடியோ கேமரா இருக்குது. வீடியோ கேமராவா? ஆமாம், இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே சார், நீங்கள் கொடுங்க, குவாலிட்டியை பார்த்து நான் வேலை சொல்கிறேன் சார். ஓகே, நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா தான் ஒர்க் பண்ணுது. பழசா புதுசா சார்? பழசு தான், 3 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் $80 to $70 ஒர்த்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? சரி சார், நீங்கள் கொடுங்க. என்னால் $70 தான் கொடுக்க முடியும். $70 கேமரா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துடலாம். நல்லா இருக்குது சார், பார்க்க நல்லாயிருக்கு. $70 ஓகே சார். சரி புரியுது, ஓகே. போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க. கேமரா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது. ஒரு கேமரா வாங்குறோன்னே இப்போ போய் இது வாங்கி செல்ஃபில் மாட்டிடும். நமக்கு இல்லை, கடைக்கு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேமரா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். கேமரா $7000 கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா ஒரு கேனன் கேமரா அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா ரேட் வந்துடும். எங்கே வைக்கணும் அதை? ஓ இங்கேயா? ஓகே, கேமரா கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஒர்க் ஆகுது, அதனால் பிரச்சனை கிடையாது. சரி சார், போய்ட்டு வாங்க. $7000 கேமரா வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. போ சார். போங்க சார். ஓ காசு கொடுக்கணுமா? சாரி சார், தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. சரி இந்தாங்க உங்கள் மணி, தேங்க்ஸ். ஓகே சார், கடை போகும்போது டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. எப்படியும் க்ளோஸ் பண்ண மாட்டான், நான் தான் க்ளோஸ் பண்ணணும். அதான் போகிறேன், இருங்க. க்ளோஸ் பண்ண மண்டையில் அடிக்கிற பாருங்க, கட்டையை வச்சு அவனுக்கு. க்ளோஸ் பண்ணாமலாடா போகிற அப்படின்னு. இந்த படமா ஃபுல்லாக பாருங்கள், திமிரு பிடிச்சி போகிறாரு அவர். ஏன்டா டோரை க்ளோஸ் பண்ண உங்களுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? இந்த ஆக்ஸை பார்த்தா சந்தேகமாக இருக்குது.
சரி ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கஸ்டமர் தயவு செஞ்சு வாங்க கஸ்டமர் எனக்கிட்ட. ஆஹா, மைக்கு கிடையாது. அவன் பேர் என்ன, டேனு. வேலையை காணிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஓகே, மறுபடியும் அவன் வேலையை காணிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படின்றான். டேய் இருடா, அவசரப்படாத, போலீஸ் வந்து டென்ஷன் ஆகிட போகிறானுங்க, என்ன விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு. இந்த வாட்டி இவன் டேனு தானா? எனக்கு வேறு பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஷிஃப்ட் கேமில் வந்து மைக்குன்றான். அவனமாக தான் இவனும் பண்ணிகிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் சைக்கோ கொலைகாரன் இருக்கானா? இல்லை டேனு தான் சைக்கோ கொலைகாரனா? டே யாராவது யாருன்னா இருக்கீங்களா? வேணா ஏதாவது சொல்லுங்கள், அந்த கேமரா வேணால் கொடுத்துட்றேன், என் உயிரை என்ன விட்டுருங்க, என்ன கொண்டாதீங்க, காசுக்காக என்ன போட்டு தெளிடாதீங்க சைக்கோ கொலைகாரண்ணே. எனக்கு லைட் எரியுது ஒரு மாதிரி. எவனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காசு எதாவது வேணா சொல்லிடுங்கப்பா, காசு கொடுத்துட்றேன், என்ன கொலை பண்ணிடாதீங்க. ஏய் என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டிங் மிஷினை பார்த்தாலே பயமாக இருக்குது. போயிட்டு வந்து 911 கால் பண்ணுறோம் அப்படின்றான், போலீஸ் கால் பண்ணோம் அப்படின்றான். ஐயோ நடந்து போகிறான்டா. இது நடந்து போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நடந்து போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை கண்டுக்கானா ஃப்ரெண்ட்ஸ், சைக்கோலாரன் கண்டுக்கானா. கண்டிப்பாக சைக்கோலாரனாக இருப்பான், அவனெல்லாம் கண்டுட விடாது. இப்போ உள்ளே அவனை வந்திருக்கணும், ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபன்னாக இருக்கும். அப்புறம் என்னை வச்சு ஃபன் பண்ணிடுவாங்க. எவனா இருக்கானா? இவனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, போலீஸ் ஃபோன் அடிப்போம், போயிருங்க. எடுங்கடா டேய். 911 உங்களோட எமர்ஜென்சி என்ன? ஒன்றும் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். நம்ம லக்கி வைன் ஸ்பான்சர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான். இந்த டே டைம் எம்ப்ளாயி வந்து பைத்தியக்கார டேனு ப்ராங்க் பண்ணிட்டான்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்கேன் சார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட பவர்லாம் ஆஃப் பண்ணி விட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கான். கேட்டால் ஜோக் அப்படின்றான் சார். என்ன சார் இது, நீங்களே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அவனை சொன்னேன் சார், இங்கேருந்து போகணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணி விளாண்டுருக்கேன் சார். நீங்களே சொல்லுங்கள், தப்பா இல்லையா? நீங்கள் உடனே ஒரு ஆள் அனுப்பி என்னென்னு பாருங்கள் சார். ஓகே சார், ஹலோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் இடத்துக்கு அனுப்புகிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஃபோன் கட் ஆகிடுச்சு. நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது. யாரா நீ? என்னது ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வித்தியாசமான வாய்ஸ் எவனோ ஒருத்தன் பேசியிருக்கான். 4 மணி ஃப்ரெண்ட்ஸ், எவனோ ஒருத்தன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கால் ஆகி நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் போலீஸ்கார் வந்துருச்சு. வரார் போலீஸ்கார். வாங்க சார் என்ட்ரியை பாருங்கள், அங்கே பாருங்கள் சார். அருப்பை பார்த்தவன், கொப்ப விசில கேட்டவன், சூப்பர் சார். வாங்க சார். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா சார் அவனை? நான் வந்து இந்த மொத்த ஃபாரஸ்ட், அதாவது இந்த கடையை சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் சர்ச் பண்ணிட்டேன், யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களை கடுப்பேற்றிட்டு இருந்தேன், போயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சேஃப் தான். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமேல் அவனை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஹுக்கும் டைகருக்கா கூக்கும். போங்க சார், சூப்பர் சார். ஓகே சார், இந்த போலீஸ்கார் வந்தனால சுற்றி முற்றி கடை செக் பண்ணியிருக்காரு, யாரும் இல்லை. இந்த போலீஸ்காரனுக்கும் மண்டையில் மசாலா. சாரி சார், வந்து ஹெல்ப் பண்ணிடுறீங்க. அதனால் உங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கிறதா சார்? கதவு பூட்டிட்டு போகணுன்னு உங்களுக்கு நாலேஜ் இல்லை சார். என்ன சார்? சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுறீங்க, அதனால் போங்க, நான் உங்களுக்கு அடி கதவை பூட்டிட்டு போகிறேன், என்ன பண்ணுறது. சரி ஓகே, எந்த சைக்கோ கலர்னே இல்லை ஊரில். அப்போ என்ன பிரச்சனை? நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மறுபடியும் ஒரு டீ குடிக்கலாம்னு நினச்சேன். இங்கே இந்த கேம்லாம் டீ கிடையாது, இல்லை, மறந்து போச்சு. சரி, ஃபைனலி ஓகே, அவன் போயிட்டான். என்னோடய ஷிஃப்ட்டை வந்து நான் அமைதியாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றான். கரெக்டு தான். ஓகே, கஸ்டமர் எவனோ வரான் போல். இருங்க, கஸ்டமர் எங்கே இருக்கீங்க? என்ன என் கண்ணுக்கு யாரும் தெரில. கஸ்டமர் நடந்து வரான் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. சைக்கோலாம் இருப்பானோ? வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டு ஜாக்கெட்லாம் முடியுமா பார்த்தா சைக்கிள் வர மாதிரி இல்லை, காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். என்ன வேணும் உனக்கு? நானே அடித்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு, என்னடா அது ஹேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கான். என்ன சார்? வெல்கம் டு லக்கி ஃபைன் ஸ்பான்சர் சார். இது எது கொண்டு வந்துருக்கீங்க? எனக்கு இதை விற்கணும்.
ஓ, இதை விற்கணுமா? சரி, இது இந்த மாதிரி டூல்ஸ் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது சார் ஆல்ரெடி. இல்லை, இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா ரொம்ப அசால்ட்டான மெட்டலை கூட வெட்டும். அப்படியா? இது என்னோட தாத்தா வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. புதுசாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் $50 தான். இது $50? $50? அதான் அவனு கேட்குறான். ஓகே, $50க்குலாம் ஒத்து கிடையாது சார். அவ்வளோலாம் ஒத்து கிடையாது. வேணால் $10 தரேன், அவ்வளோதான் தர முடியும். ஏய், அப்படிலாம் இல்லை, வேணா ஒரு $30க்கு முடிச்சுக்கலாம் தயவு செஞ்சு. ஃபைனல் ஆஃபர். என்ன நினைக்கிறேன்? $30 ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்போ வாங்கலாம்னு தோணுது. நான் வாங்கிட்டேன். சரி, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது உனக்கு ஒரு நல்ல கிரேட் டீல். ஓகே ஓகே, சரி, இதை கொண்டு பின்னாடி போதை வைப்போம், அதுக்கப்புறம் டிஸ்பிளேல வச்சுக்கலான்றான். கரெக்டு தான். ஏன்னா இது பண்ணி ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நமக்கு இது யூஸ் ஆகும்னு தோணுது, அதனால வாங்கி வச்சுக்கிட்டேன். சைக்கோ விளாட வந்தான்னு வைங்க, ஏதாச்சும் ஒரே வெட்டு. எப்படி சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இந்த டைமில் வந்து வெப்பன் தந்துருக்கீங்க. நான் காசு இந்தாங்க, உங்கள் காசு சார். போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் டோரை பூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ், இதை நீ மறக்க மாட்டேன். இது மறக்க மாட்டேன். ஓகே, போயிட்டு வாங்க. டோரை போட்டலாம் அடிச்சு விடுவோம்ல ஒன்று நினைப்போம். டோரை போட்டல, லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கு ஒரு மாதிரி. டோரை போட்டேன், நான் தான் போட்டேன். இந்த நாயெல்லாம் பூட்ட மாட்டாங்க. பெரிய இவங்க டோர் வரம்போ மட்டும் டோரை திறந்து வர தெரியுது, போகும்போது பூட்ட தெரியாது. அந்த ரம்பத்தை வச்சு வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ரம்பம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு முடிகிற டைம் வந்துட்டு நான் போய் என் ஷெல்ஃபில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன்றான். ஓகே, அது முதலே கீழே தான் நடந்துச்சு. இப்போ தான் எடுக்க போகிறான். இருங்க, எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடும். டார்ச் லைட்டு, இந்த ரத்தம் படிஞ்ச ஆக்ஸு, சைக்கோ விளாட்றன்னு உள்ளது. இதே போதுமே. எதுக்கு நான் ஆக்ஸ் வாங்கினேன்? இதே போதும். அவசரப்பட்டு வாங்கிட்டணும். அவசரப்பட்டு வாங்கியாச்சு. சரி விடுங்க, என்ன செய்கிறது, வாங்கியாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தான் கடைக்காரன் ஏச போகிறான் ஓனர். சரி, இங்கே ஒரு சுற்றியில் கிடக்கு, கீழே தீ மேலே வச்சிடும். இங்கே ஒரு ஃப்ளேர் கன் கிடக்கு, தீ மேலே வச்சாச்சு. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எங்கேயாவது கீழே கிடக்கா? இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னும் நேரத்தில் கிட்டார் கீழே தான் இருக்கா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் உட்காந்துருவோம். வேறு வழி இல்லை, கால் வலி இது. ஓகே, டேன் வந்து இங்கேருந்து பண்ணி ஹீரோ வந்து டேன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இதே மாதிரி காலேஜ் ஷிஃப்ட்டுக்கு வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி சொல்ல வரான். சரி, ஓகே. சரி, இப்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, தூக்கத்தை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சேரில் போய் சோஃபாவில் போய் படுத்து தூங்கலாமா? எதுக்கு இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான்? நின்றுட்டு தூங்கிட்டு இருக்கான். நின்றுட்டு தூங்குற ஆள் இவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நின்றுட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது போல் எனக்கு. ஆஹா, பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை சொக்குது. அவ்வளோதான், தூங்கியாச்சு. இல்லை, தூங்கலை அந்த மாதிரி தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், காலையிலன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். என்னாச்சு? செத்து போயிட்டானா? எந்திரிச்சு பார்க்கணா? சரி. என்னாச்சு? அப்பாடா, உயிரோட தான் இருக்கேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், மைக் டேனு மாதிரி இருக்கு. கடவுளே, டேனு என்ன நடந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? டேனை இவனை கொண்டு போட்டா ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ப்ராங்கா? லேய், தக்காளி சட்னி தானே? ஏங்க, யாருக்கு ஃபோன் பண்ணுறான்? போலீஸுக்கா? ஹலோ, ஏதோ நமக்கு கால் வருதா? ஏய், ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? யாரா நீ? நான் தான்டா, நீ போலீஸ் கால் பண்ணும்போது பேசுனே. நீ தானா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? அட்டா பாவி, நீ தான் இதெல்லாம் பண்ணியாப்போ? ஆமாடா, பின்ன என்ன இதெல்லாம் டேர்ன் பண்ண நினச்சிட்டு இருந்தியா? அவன் மூஞ்ச பார்த்துருக்கணுமே சாகும்போது. சரி, டேர்ன் வந்துட்டு சொல்லி தந்தான் எப்படி உதவியாக இருக்கணும்னு. ஆனால் நீ உதவியாக இருந்தியா? எனக்கு தெரில. சாக போகிற ஃப்ரெண்ட்ஸ், சைக்கோவில் வந்துட்டுருக்கான். ஏய், நடந்து வரான் ஃப்ரெண்ட்ஸ். யாராவன் ஃப்ரெண்ட்ஸ்? இவன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்ஸா தந்தவன். என்னடா இது, அவனே வந்து ஆக்ஸா வித்துட்டு போயிருக்கான். அதான் சொன்னானா உனக்கு தேவைப்படும், மறக்க மாட்டேன் அப்படின்னு. உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன், எஸ்கேப் போயிரு. எம்மோலே வரான். ஓட் ஆக்ஸா எடுத்தாச்சு. இதுக்கு தான் ஆக்ஸாவா? நல்ல நேரம் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா காலி தான். இருங்க, அவ்வளோதான். போடு. ஓடுறா ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிற்கணும்னு பார்த்தோம். ஓடி நல்ல நேரம் ஆக்ஸாக வாங்கணும். சைக்கோ கொலகார பய நமக்கு உதவி செஞ்சு சாவடிக்க பார்க்கலாம் நம்மளை. டான்ஸ் எடுத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான், தப்பிச்சிட்டோம். ஆ, தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சிட்டோம். குட் எண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேனை கொண்டு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த கேம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இன்னொரு ஹாரர் கேமில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.